இதெல்லாம் நம்ம தோட்டமா? ஆமாம், இதெல்லாம் நம்ம தோட்டம் தான். இந்த சைடு கத்திரிக்காய் போட்டிருக்கோம், அந்த சைடு வெண்டைக்காய் போட்டிருக்கோம், இந்த சைடு இது வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம். இன்னும் நிறைய போட்டிருந்தோம். மழையில் பாதி அழுகி போச்சு. இந்த மாதிரி தோட்டம்லாம் நாங்கள் இது படத்தில் தான் பார்த்துருக்கோம். சில சீரியல்லையும் போடுவான், அப்புறம் மக்கள் தொலைக்காட்சியிலையும் இந்த இதில் போடுவாங்க விவசாயம் இதெல்லாம் பற்றி. அதில் தான் பார்த்துருக்கோம். அழகாக இருக்குது. நீ இப்போ டெய்லி வந்து இப்படிலாம் காய் பறிச்சிட்டு போயிடலாம் என்ன? ஆமாம், எனக்கு வேலையே தானே. நான் என்ன காலேஜுக்காக போயிட்டு இருந்தேன். இதுதான் வேலை. காலையில் வந்து தண்ணி விட்டுருக்காங்களா என்ன ஏதுன்னு வந்து பார்க்கணும். வயலில் வேலை செய்கிறவங்க ஒழுங்காக இப்போ செய்யாங்களா என்னன்னு பார்க்கணும். அப்பா இருப்பார், திடீர்னு அவர் குடிக்க போயிடுவார். நான் தான் பொறுப்பாக பார்த்துக்கிடுவேன். அண்ணங்காரனும் வெளியூர் வேலைக்கு போயிட்டான். அம்மா பாவம்ல, அம்மா வீட்டில் பார்த்துக்கணும். கோழி ஆடு மாடெல்லாம் பார்த்துக்கணும். நான் தான் இதெல்லாம் பார்த்துப்பேன். யாழ்னியக்கா, நான் இந்த வெள்ளரிக்காய் வந்து பறிச்சுக்கிட்டாக்கா, சாப்பிடணும் போல் இருக்குது. எல்லாம் நாங்கள் கடையில் தான் வாங்கி சலட் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். நல்லா இருக்குக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்துக்கோ, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கூட இந்த வத்தல் பொடி உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாக்கு ஊறுது. இதை பறிக்காத நிக்கி, அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறேன். அந்த வெள்ளரிக்காய் அப்படி தேன் மாதிரி இனிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், நறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு மாதிரி ரப்பர் போல் இருக்கும். இந்த கத்திரிக்காயாவது பறிச்சுக்கிட்டா ஆசையாக இருக்குது. என்ன கத்திரிக்காய் பண்ணி சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பறிச்சுக்கோ. என்ன கத்திரிக்காய் கரெக்டாக உள்ள பக்குவம் தான். நம்ம சாம்பாருக்கெலாம் போகணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட விளையணும். ஏக்கா, உனக்கு எல்லாம் தெரியுதே செடி கொடியை பற்றி? ஆமாம், எனக்கு இதானே வேலை நிக்கி, அதனால எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவேன். ஆரம்பத்தில் எனக்கும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் எல்லோரும் பறிக்கக்கூடியவங்கள பார்த்து ஒன்றுனா கற்றுக்கிட்டேன். இப்போ எல்லாம் எனக்கு தெரியும். எது எப்படி விளைஞ்சோன்னா பறிக்கணும், எந்த ஸ்டேஜில் எல்லாம் இது பண்ணணும், எல்லாம் எனக்கு தெரியும். கத்திரிக்காய் பறிக்கலையா? இல்லை, வேண்டாம். இன்றைக்கி எப்படியும் பெரியம்மா கறியெல்லாம் வச்சுருக்கோம்ல, நாளைக்கு காலையில் வந்து அவ்வளோ கத்திரிக்காய் பறித்து என்ன கத்திரிக்காய் வைக்கலாம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேயே இருக்கணும் போல் இருக்குது, ஆசையாட்டு. அழகாக இருக்குது, இயற்கையாட்டு இருக்குது. நாங்கள் இருக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்குது லைஃபு. இங்கே எப்படி இருக்குது, அழகாக இருக்குது. வரும்போதே இந்த வயல் வரப்பெல்லாம் தாண்டி தான் வந்தோம். ஒரு பாட்டி அம்மா வேறு குடத்துல தண்ணிலாம் கொண்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் அங்கே யாரும் தண்ணியே தூக்க மாட்டாங்க. குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த தோட்டம் துறலாம் பார்க்க அழகாக இருக்குது. இங்கேயே நான் இருந்துட்டா எல்னிக்கா. ஓ அப்படியா? 2 நாள் நல்லா தான் இருக்கும், அப்புறம் சேன்னு ஆயிரும். இன்னும் நிறைய தோட்டம், மோட்டர் செட்டு, வாய்க்கால் வரவு, சோள காடு எல்லாம் இருக்குது. எல்லா இடமும் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா. நெய் பொழுது சாஞ்சிட்டுல அம்மா சோறாக்கியிருக்கோம், போய் சாப்பிடுவோம் வாங்க. சோள தோட்டம்லாம் இருக்கா? என்னப்போ சீக்கிரம் நாளைக்கு நான் சீக்கிரமே இருந்துச்சிருவேன். என்னை கூட்டிகிட்டு போவீங்களாக்கா? கண்டிப்பாக. எல்லா இடமும் போய் சுற்றி பார்க்க போட்டா பிடிக்கும் என்ன. இப்போ வாங்க போய் சாப்பிட போகலாம். எடி நிஹி, இங்கேருந்து போக மனசே இல்லை விஜயடி. அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரிலாம் வராது ஒன்றும். எனக்கு அங்கே தான்ப்பா பிடிக்கும். இதுதான் நம்ம மாட்டு தழுவோம். இங்கே தான் மாடு, கோழி, வாத்து எல்லாம் நிற்கிது. ஆட்டுக்குட்டி நின்றுச்சு, செத்து போச்சு. அதான் இப்போ ஆடு வாங்கல, வாங்கி இன்னும் விடணும்னு சொல்லியிருக்காங்க அப்பா. இப்போ எனக்கு ஒரு பயமாக இருக்குது. நான் வரல, நான் இங்கேயே நிற்கேன். இப்படி சத்தி உனக்கு பயமா இல்லையா? அக்காவே நிற்கா. அப்படி முட்டை வந்து அக்கா போய் நிற்பாளா அங்கே? அதனால் ஒன்றும் பயம் ஒன்றும் இல்லை எனக்கு. இப்போ நீ ரொம்ப சீன் போடாத. இந்த இவன் தான் நிற்கானே, இவன் பேர் தான் காளையன். இவா பேரை சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. சிரிப்பம்மா, பரவாயில்ல, சொல்லு என்ன பேருன்னு. இவா பேர் தான் நயன்தாரா, நம்ம நயன்குட்டி. நயன்குட்டி இப்போ தான் பிறந்து 3 மாதம் தான் ஆச்சு. நயன்தாராவா? நயன்தாரா கேட்டால் உனக்கு இருக்கு. நல்ல பேர் வைக்க. அப்போ இந்த புள்ளியாக இருக்குல்ல, எதுக்கு பேர் என்னது, சமந்தாவா? இல்லை, அதுக்கு பேர் முரட்டு காலை. எப்போ பாரு உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கோம். பத்தியா முகத்தை பாரு, முருன்னு மூஞ்சேன். இந்தா கீரை சாப்பிடு. அப்போ உங்களுக்கு வெளியே ஒன்றுமே வாங்க வேண்டாம். உங்களுக்கு தோட்டத்தில் உள்ள கீரை, கத்திரிக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டே வளர்த்திடலாம். பத்தியா? சரி போமா வீட்டுக்கு. எல்லாம் பார்த்தீங்களா? இதான் நம்ம பண்ண. சரி, இனி வீட்டுக்கு போவோம். எல்லாம் பார்த்தாச்சுல, இனி நாளைக்கு காலையில் பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது, பஸ்ஸில் வந்தது, பசிக்க வேற செய்யுது. எம்மா சோத்தை போடுமா, பசிக்கு. தங்கச்சிக்கெல்லாம் நம்ம இது தோட்டம் துறவு நம்ம பண்ண எல்லாம் காமிச்சு கொடுத்தேன். தங்கச்சி எங்க டீ சோத்தை போடுங்க, பிள்ளைங்க அந்த பெருத்தாலே 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க.
சித்தி எங்க? சித்தி படுத்திருக்கா. இடி சத்தி சாப்பிடுங்க. தண்ணி வையுமா. பெரியம்மா இருங்க, நான் வேணா கூட்டிகிட்டு வரேன். இல்லை இல்லை வேண்டாம்மா, நான் கூட்டிகிட்டு வரேன், உட்காரு. சத்தி அப்படியே என் தங்கச்சி மாதிரியே தான் கோணம் என்ன. ஏன் டீ ரொம்ப பெருசு போட்டுடாக்க, சீன் போடாமல் ஒழுங்கா சாப்பிடு. வீட்டில் விற்கிச்சுன்னா தண்ணி கொறிட்டு வந்து கூட சிவமண்ணா கூட கொறிட்டு வர மாட்டா. இங்கே பெரிய சீன் போட்டுருச்சிரியா. ஏடி சீன் போடக்கூடிய அவசியம் ஒன்றும் எனக்கு இல்லைன்னா உண்மை தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நீ ரொம்ப இது திமிரு காணிக்காத. சாப்பாடு அருமையாக இருக்குது பெரியம்மா. அப்பா அப்படியே இந்த மொச்சையெல்லாம் அப்படி வெந்து அப்பா அந்த கருவாட்டு அந்த மனம் அழகாக இருக்குது டேஸ்ட்டாக. ஏம்மா எனக்கு செம்பில் தண்ணி மோந்து வை, கப்பலையெல்லாம் எனக்கு வேண்டாம். சாப்பிடாமட்டி ஒழுங்கா புழு புழு புழுன்னு அப்பாவை மாதிரி அப்படியே இந்த அப்பனுக்கு கோணம் புழு புழு புழுன்னு எதில் வச்சா என்ன குடி. குடியாக்கா சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்க. சரி எல்லாரும் சாப்பிடுங்க. அம்மா சாப்பிட்டுட்டாங்களா பிரியமா? ஆமாம் அவள் அப்போதே சாப்பிட்டுட்டா, படுத்து கிடக்கா.